கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு எப்படி வழங்க முடியும் என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களுடைய நீராம் செய்தியாளர் மதன், எந்த வழக்கில் எதற்காக இந்த கேள்வியை தற்போது உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கு? கள்ளக்குறிச்சி விஷசாராயம் குறித்து இதுவரைக்கும் 65 பேர் பலியாகியுள்ளார்கள். இவருடைய குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்தது. இந்த ஒரு முடிவை எதிர்த்துதான் தற்போது சென்னையை சேர்ந்த முகமது கோஷ் என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தாரு. அந்த வழக்கை பார்க்கும்போது இந்த கள்ளச்சாராயம் குடிப்பது என்பது சட்டவிரோதமான செயல். அப்படி இருக்கும்போது கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டதாக கருத முடியாதுன்னு தெரிவித்துள்ளார். அதே போல தீ விபத்து உள்ளிட்ட விபத்துகளில் பலியானோருக்கு குறைந்தபட்ச இழப்பீடு மட்டும் வழங்கப்படுகிறது. ஆனால் விஷசாராயம் குறித்து இது போன்ற பலியானோருக்கு எதன் அடிப்படையில் இது போன்ற அதிக இழப்பீடு வழங்கப்படுகிறது என்பதை தமிழக அரசு தெளிவுபடுத்தவில்லை என்று தெரிவித்திருந்தார். அதே போல விஷசாராயம் குறித்து உயிரிழந்தவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளோ அல்லது சமூக சேவர்களோ அல்லது சமூகத்துக்காக உயிர் தியாகம் செய்ததோ அல்ல என்பதால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் இந்த அரசின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த மனுதான் இன்று பொறுப்பு தலைமை நீதிபதி அவர்கள் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் கூட விஷசாராயம் குறித்து இறந்து போனவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவது என்பது அதிகம் எனவும் இவ்வளவு அதிக தொகை எப்படி வழங்க முடியும் என்றும் தமிழக அரசு கேள்வி எழுப்பினார்கள். அதே போல இந்த ஒரு தொகையை மறுபரிசீலனை செய்வது குறித்து அரசுடைய கருத்தை தெரிவித்து அறிந்து தெரிவிக்க வேண்டும் என்றும் தற்போது உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் 2 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி மதன்.